அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யமனில் உள்ள ஹவுதிகளால் வந்து கொண்டு இஸ்ரவேலில் ஒரு 3-4 இலக்குகள் மீது வந்து இன்று வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் வந்து கொண்டு இஸ்ரவேலிய ஐடிஎஃப் ராணுவம் வந்து முறியடிச்சதான்னு சொல்லி கொண்டு வந்து சொல்கிறேன். ஆனால் இது உண்மையல்ல. இந்த தாக்குதல் வந்து கொண்டு வெற்றிகரமாக வந்து நடைபெற்று சொல்லி தான் வந்து கொண்டு ஹவுதியல் தரப்பிலிருந்து யஹ்யா சாரியால் வந்து கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இடங்கள் எப்படியாப்பட்ட இடங்களை வந்து கொண்டு ஹவுதியல் தாக்கினு சொல்லி வந்து கேட்டால், இஸ்ரவேலில் உள்ள வந்து ஈலாட் துறைமுகம் மற்றும் சிவிலியன்கள் வந்து கொண்டு வசிக்கக்கூடிய இடங்கள், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் மற்றும் இராணுவ முகாம்கள். இப்படி ஒரு முக்கியமான ஒரு அடுத்த வந்து கொண்டு பென்கூரியன் ஏர்போர்ட். அப்போ இந்த பென்கூரியன் ஏர்போர்ட்டை வந்து சேர்த்து தான் இந்த 4 தாக்குதல்களும் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் வந்து இஸ்ரவேலுக்கு நடந்த சேதவிபரங்கள் அவங்க ஆரம்பத்திலே வந்து சொன்னது, இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது சொல்லி. யமனிலிருந்து வந்து கொண்டு ஏவுகணை ஒன்று இஸ்ரவேலை நோக்கி அதுக்குள்ள வாரதா இருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த வந்து கொண்டு வான்பரப்புல அவங்கள்கிட்ட இலக்குகளை போய்த்து அடையுதுன்னு சொல்லி சொன்னாக்கா, அது நிச்சயமாக வந்து கொண்டு அந்த தாக்குதல் வெற்றிகரமாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த யுத்தங்கள் தொடங்குறதுக்கு வந்து முன்ன வந்து காலத்துகளில் நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் தான், இந்த அயம்டோம் தாண்டுகளால் வந்து கொண்டு அந்த இஸ்ரவேல்ட வந்து வான்பரப்புக்குள்ள வந்து கொண்டு எந்த ஒரு குருவிகளாலும் வந்து வந்தாலும் சுட்டு போடியது. ஆனால் அவங்கள்ட இராணுவ தளங்கள், அடுத்த வந்து ஒரு ஈலாட் துறைமுகம், இப்படியாப்பட்ட அவங்கள்ட இலக்குகள் எதை நோக்கி அந்த ஏவுகணைகளை வந்து ஹவுதிகள் செலுத்துகிறோம், அவங்களோட வான் பரப்புக்குள்ள வந்ததுக்கு பிறகு தான் இப்போ அவங்கள்ட வந்து கொண்டு பேச்சுகள் வாரது, நாங்கள் வான்பரப்பில் அவங்க உள்ளுக்கு வாரதோடே அடித்து வந்து போட்டுன்னு சொல்லி பண்ணி. இது உண்மை அல்ல. அப்போ நாட்டுக்குள்ளே வார மிசை அந்த இலக்குகளை நிச்சயமாக துல்லியமாக தாக்குறேன்னு சொல்லியே தான் வந்து கொண்டு சர்வதேச வந்து கொண்டு போரியல் ஆய்வாளர்கள்ட வந்து கருத்தாகவும் வந்து இருச்சியது. அப்போ இந்த நிலையில் இந்த ஹவுதிகளால் வந்து கொண்டு நடத்தப்படி இந்த தாக்குதல்கள்ட வந்து சேதத்தால் இன்றைக்கு ஈலாட் துறைமுகம் வந்து கொண்டு காலங்கள் வந்து கொண்டு நீடிச்சு இந்த துறைமுகத்தை வந்து கொண்டு மூடி இருக்கிற. அப்போ இந்த துறைமுகம் வந்து மூடி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாக்கா, ஹவுதிகள்ட வந்து தாக்குதல் அன்றாடம் வந்து செலுத்துகிற தாக்குதல்களால் இந்த துறைமுகத்துக்கு பல பில்லியன் வந்து கொண்டு டாலர்கள் வந்து கொண்டு வருமானம் இந்த துறைமுகத்துக்கு வந்து ஹவுதிகள் தாக்குறதால இல்லை அப்பைத்துன்னு சொல்லி இந்த துறைமுகத்தை வந்து கொண்டு எந்த ஒரு நாட்டில் கப்பல்களும் இப்போ வாரல. ஈலாட் மட்டுமே பொதுவாக மிச்சம் வந்து கொண்டு இந்த துறைமுகத்துகளுக்கு ஹைஃபாவாக இருக்க எதுக்குமே வந்துவார். ஹைஃபா துறைமுகத்தை ஈரான் தாக்குதலில் வந்து 10 பெரியோர் சேர்த்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்போ இந்த துறைமுகங்கள் வந்து கொண்டு முன்னைய காலத்துகள் இருந்தமாய் வந்து கொண்டு மறுகாலம் பழைய நிலைக்கு வந்து கொண்டு வருமானு சொல்லியது அதுவும் ஒரு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ ஹவுதிகளோட தொடர் தாக்குதல்களால் இந்த வந்து கொண்டு துறைமுகங்களுக்கு எந்த ஒரு கப்பலும் வாரல. ஆனால் வந்து கொண்டு கப்பல் வாரது பலஸ்தீனை வந்து கொண்டு பொதுமக்களை கொள்ளியத்துக்கு எடுத்துக்கொண்டு வர அந்த ஆயுதம் கொண்டு வர அமெரிக்காடை வந்து கொண்டு ஐரோப்பாடை வந்து கொண்டு இந்தியாவை வந்து கப்பல்களும் தான் வந்து வந்துட்டு போகிறது, இராணுவம் சார்ந்த கப்பல்கள். அப்போ ஆயுதம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து வேணுமே, அந்த அது சுற்றி வந்து அந்த மாதிரியான கப்பல்கள் மட்டும்தான் வந்து கொண்டு அங்கேக்கு வந்து வார பிஸ்னஸ் ரீதியாக வந்து கொண்டு சாமன் கொண்டு போகிற கப்பல்கள் வாரது மிச்சம் வந்து குறவு. அப்போ இந்த நிலையில் சிரியாட வந்து மேல இஸ்ரவேல்ட வந்து ஐடிஎஃப் வந்து ஆக்கிரமிப்பு இராணுவம் வந்து நடத்திய வந்து தாக்குதலில் அவங்கள்ட மிலிட்டரி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொண்டு அழிச்சப்பட்டதை வந்து நாங்கள் வீடியோக்கள் மூலமாக வந்து காணியோம். ஒரு நாடென்று சொல்லி அங்கீகரிக்கப்படாத இந்த இஸ்ரவேல் இவங்களுக்கு வந்து கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட வந்து கொண்டு உலக நாட்டுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டிடம் வந்து கொண்டு ஒரு மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டுமல்ல அந்த நாட்டே வந்து கொண்டு அமெரிக்காட வந்து கொண்டு ஏகாதிபத்திய அந்த உதவியோட இந்த மேற்கத்திய நாடுகள்கிட்ட உதவியோடு வைத்து தாக்கியன்னு சொல்லி சொன்னனுக்கா அங்கனைக்கு யாரன் எப்படியாப்பட்டவன் சொல்லியதை வந்து கொண்டு நீங்களே வந்து கொண்டு வந்து முடிவு செய்யணும். ஆக்கிரமிப்பு தான். இன்றைக்கு இஸ்ரவேல்னு சொல்லிய வந்து நாட்டை வந்து அங்கீகரிச்சாத வந்து நாடுகள் தான் வந்து அதிகமாக வந்துருச்சு. இஸ்ரவேல் வந்து கொண்டு
அமெரிக்காட வந்து ஒரு நாய்க்குட்டி என்று சொல்லி செல்ல நாய்க்குட்டி என்று சொல்லி வந்து கொமைனி வந்து கொண்டு நேற்று கடுமையான முறையில் எச்சரிச்சிச்சு. சிரியாட வந்து மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துருச்சு இடத்துல தான் வந்து ஜனாதிபதி மாளிகை இருந்துச்சு. இது ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கும் வந்து கொடுத்த ஒரு எச்சரிக்கையாகவும் வந்து இது அமைஞ்சிருக்கு. அப்போ இப்போ சரி சிரியாட வந்து ஜனாதிபதி அவங்கள்ட்ட அந்த நிலைப்பாட்டிலிருந்து வந்து மாறி ஈரான் இன்றைக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு வந்து பிறகு இஸ்ரேலே ஈரானுக்கு வந்து கொஞ்சம் சிரியாக்குள்ள வாரத்துக்கு ஒரு வழியை வந்து லேசா அமைச்சு கொடுத்தேன்னு சொல்லிய வந்து ஒரு நிலைத்தான் வந்து கொண்டு இந்த சிரியா மீது ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் வந்து கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இப்புள்ள அரசாங்கத்தோட வந்து கொண்டு ஈரான்ட வந்து உள்ள தொடர்புகள் வந்து கொண்டு 100% இல்லைன்னு சொல்லித்தான் சொல்லுவோம். நேரப்பட இருந்த வந்து கொண்டு இவருக்கு முன்னால் இருந்த வந்து கொண்டு பசரல்லா சரி வந்து ஈரானோட தொடர்புகள் பேணி வந்து நடந்தது. இப்புள்ள வந்து அரசாங்கம் வந்து கொண்டு துருக்கி வந்து கொண்டு அமெரிக்கா பேஸ் வந்து கொண்டு போகிற வந்து அரசாங்கம் அமெரிக்கா அரசாங்கம் சொல்லி சொன்னக்கு இந்த நாட்டை இவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆடியத்துக்கு முடியல. இனி அது சுட்டி வந்து இப்போ சிரியாட வந்து கொண்டு மேல்டிவன் வந்து நடத்தின தாக்குதல் இது அமெரிக்கா வந்து கொண்டு இஸ்ரேல் எச்சரிச்சுன்னு அது உலக நாட்டுகளே மாற்றியது. அது இதெல்லாமே வந்து கொண்டு அமெரிக்காட வந்து மேற்பார்வையில் அமெரிக்கா செல்லி இஸ்ரேல் செய்தது தான் இன்ன வரைக்கும் அந்த காசா மண்டை மத்திய கிழக்கிலே இஸ்ரேல் செய்த இந்த அராஜகங்கள் வந்து நடந்து கொண்டிருச்சு. இவங்கள்கிட்ட எந்த விதமான அந்த சம்பந்தமும் வந்து இல்லாமல் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எந்த ஒரு நாட்டிட வந்து மேலே வந்து இஸ்ரேல் தாக்கியது. இந்த போரை இஸ்ரேலால் தனிச்சு நின்று வந்து செய்ததுக்கும் வந்து ஏன்டா இஸ்ரேல் தனிச்சு நின்று இந்த போரை வந்து செஞ்சேன்னு சொன்னாக்கா இஸ்ரேல்னு சொல்லி நாடுன்னு சொல்லி அவங்க ஆக்கிரமிச்சு வச்சு குடிச்சு அந்த நிலப்பரப்பு எப்பயோ இல்லாமல் ஆகி போயிடுச்சுமா அவங்கள்ட்ட. இப்போ சிரியாவில் வந்து ட்ரூசின மக்களுக்காக வேண்டி இவங்களை வந்து சிரியாவை தாக்கினு சொல்லி அது என்றைக்கும் வந்து கொண்டு ஒரு இறையாண்மை வந்து கொண்டு நாட்டிடமேல வந்து கொண்டு நடத்தின அந்த தாக்குதல் என்றைக்கும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளிட்டு கேட்கலாம். சரி இஸ்ரேல்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடு, அது இறையாண்மை உள்ள நாடு ஒன்றல்ல. அப்போ உலக நாடுகள் வந்து கண்டிச்சு என்று சொல்லி வந்து கொண்டு கண்டிச்சு கொண்டு வந்து போரே ஒரிய வந்து கொண்டு இதுக்கு ஒரு முடிவொன்றே வந்து எட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு நாடு மொத்த மத்திய கிழக்கே வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இன்றைக்கு அழிச்சு போட்டுக்கொண்டு தான் பாருங்க, அழிச்சு தான் வந்துருச்சு. எண்ணெய்களை சுரண்டியத்திலிருந்து அந்த நாட்டை ஆக்கிரமித்து செய்யாத ஒரு அநியாயம் உண்டை வந்து கொண்டு நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் பார்த்து கொண்டு தான் பாருங்க. அப்போ இந்த நிலையில் வந்து கொண்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கிய ஊடகங்களும் நிறையவே வந்து காணும். இந்த நிலையில வந்து கொண்டு இஸ்ரேலிட வந்து கொண்டு இந்த வந்து சிரியாட வந்து டெமஸ்கஸ் வந்து கொண்டு மிலிட்டரி பேஸ் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால் நிச்சயமா ஈரானுக்கு அந்த சிரியாக்குள்ள வாரத்துக்கு ஒரு நிலையை வந்து கொண்டு அவரு லேசான ஒரு வந்து பாதையை இஸ்ரேல் திறந்துட்டன்னு சொல்லியிட வந்து கணிப்பு தான் எங்கட கணிப்பாக வந்து கொண்டு இருக்கிறது. ஹவுதிக்கள் நடத்திய அந்த தாக்குதலும் அது வெற்றிகரமாக வந்து அமைஞ்சிருக்கிற அதால் இஸ்ரேல் சேதங்கள் வந்து கொண்டு அவங்க செல்றல்ல அவங்க முறியடிச்சன்னு சொல்லி சொல்றது. ஆனால் அதுவல்ல நிச்சயமாக அந்த வந்து கொண்டு இலக்குகள் சரியான முறையில் துல்லியமாக தாக்கப்பட்டன்னு சொல்லிய வந்து கொண்டு மெசேஜ் தான் யஹியா சாரி அவரால் வந்து கொண்டு யமனுடைய வந்து ஸ்போக் பேர்சன் வந்து கொண்டு யஹியா சாரியால் வந்து குறிப்பிடப்பட்டுச்சு. கொமேனியிட வந்து இந்த வந்து கொண்டு முடிவுக்கு வந்து பிறகு சிரியாவுக்கு வந்து கொண்டு அனைத்து விதமான வந்து கொண்டு இராணுவம் மட்டும் எல்லா சார்ந்து உதவிகளையும் செய்ததுக்கு ஈரான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லியும் ஈரான் ஒரு நீண்ட ஒரு போரொன்றுக்கு வந்து கொண்டு உரிய வந்து ஆயுதங்களை வந்து சேமித்து கொண்டு வந்து வார இது கொஞ்சம் நாளாக வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறது தான். அது நீண்ட போரொன்றுக்கு நிச்சயமாக வந்து மத்திய கிழக்கில் ஈரானை வந்து சார்ந்து இஸ்ரேல ஒரு பெரிய ஒரு போரொன்று நடக்கிற அது இஸ்ரேலோடன்னு சொல்லியதுக்கே ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து தான் சொல்லியே தான் சொல்லணும். ஏன் இஸ்ரேலுக்குள்ள அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு ஒவ்வொரு வந்து மத்திய கிழக்கு நாட்டையும் வந்து தாக்கியது. அது தனி இஸ்ரேல் மட்டுமல்ல, இதை நல்லா விளையும் ஏன் இஸ்ரேல் என்று சொல்லி வந்து அந்த அவங்களால நிச்சயமா வந்து கொண்டு அவங்க தனிச்சு நின்று வந்து கொண்டு இப்படியாப்பட்ட நாடுகளுக்கு தனிச்சு வந்து அடிச்சதுக்கு ஏதான் ஏன்டா இப்படி ஒரு போரொண்டு செய்ததுக்கு போய்த்தா இஸ்ரேல் நாம் ஆரம்பத்தில் சொன்னமா எப்பயோ இல்லாமல் போயிட்டுச்சு. அப்போ அமெரிக்கா வந்து பேக், யூரோப் கண்ட்ரி வந்து பேக், அந்த கவர்மெண்ட்டுகளை நான் சொல்லியது இவங்களோட சேர்ந்து தான் இந்த அவ்வளோ வந்து கொண்டு நாசகார வந்து வேலைகளை இஸ்ரேல் வந்து செஞ்சு கொள்வார். நிச்சயமா ஈரான் ஒரு பெரிய ஒரு போரொன்றுக்கு தேவைப்பட்ட அவ்வளோ ஆயுதங்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் தேவைப்பட்ட சகல விதமான எல்லா ஆயுதங்களையும் சேமித்து கொண்டு வந்து வார நிச்சயமா இஸ்ரேல் அமெரிக்கா வந்து யூரோப் கண்ட்ரியோட போரொன்று மறுகாலம் வந்து நடக்கிற இதில் வந்து கொண்டு துருக்கிட நிலைப்பாடு இப்போ வந்துருச்சு. ஆய்வுகள்ட படி வந்து கொண்டு சிரியாட வந்து இந்த ஒரு காரணத்தால் துருக்கி ஈரான் பக்கம் வந்து சாயக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக வந்து இருக்கிற இஸ்ரேலர் நாட்டில் உள்ள வந்து இஸ்ரேல் பொதுமக்களை காப்பாற்றிட்டு கேளாது. இஸ்ரேல் வந்து கொண்டு கோலை ஐடிஎஃப் வந்து இராணுவம்
இந்த ட்ரூசின மக்களுக்காக வேண்டி சிரியாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இது வெற்றியான தாக்குதலோ தோல்வியான தாக்குதலோ என்று சொல்லியதை கொண்டு நீங்கள் நிச்சயமாக நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஏன்டா இன்றைக்கு இஸ்ரவேல்ட பாதுகாப்பே கேள்விக்குறியாயிட்ட போகல. அந்த நாட்டின மக்களே அந்த நாட்டிலிருந்து வெளியாகி கொண்டு வந்திருக்கிற நேரம் ட்ரூசின மக்களுக்காகவேன்னு சொல்லி இஸ்ரவேல் கொண்டு சிரியாவில் போயிட்டு இந்த நடத்தின இந்த தாக்குதல் நிச்சயமாக இது வெற்றிகரமாக அமையாது. இதில் கொண்டு பின்விளைவுகள் இஸ்ரவேலுக்கு மிச்சம் மோசமாக ஈரான் துருக்கி ரீதியாக வாரது இது நிச்சயமாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயம் சொல்லி இது நான் சொல்லல, போரியல் ஆய்வாளர்கள்டையும் கொண்டு கருத்தாகவும் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.